இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் வர ஊரில் சாயங்காலம் ஆனாலே எல்லாரும் கதவையும் ஜன்னலையும் டைட்டாக லாக் பண்ணிப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா கிளிக் கிளாக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உருவம் ஊர்ந்து உள்ளே வந்துடுமா. கிளிக் கிளாக்கர். தலைமுறையாக இந்த அர்பன் லெஜண்ட் அந்த ஊரில் பாஸ் ஆகிட்டு வரதுனால கதவையும் ஜன்னலையும் சாத்துற இந்த பழக்கத்தை ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த கதையை ரெடிட்டில் ஷேர் பண்ணுற இந்த 14 வயசு பையனோட பேரண்ட்ஸும் இதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட தலையில் இந்த அர்பன் லெஜெண்டை ஆழமாக பதிய வைக்கிறாங்க. இந்த சின்ன பையன் கிளிக் கிளாக்கரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அவனோட ஸ்கூலில் இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் கேள்விப்படுறான். சில பேர் இந்த கிளிக் கிளாக்கருக்கு கோரமான மனுஷ உருவம் இருக்கும் அப்படின்னும், அதோட தோளில் இருக்க ஒரு ஜிப் அதோட முகத்தோட சைடு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட உடம்பு முழுக்க ஜிப்பால் கவர் பண்ணப்பட்ட இந்த உருவம் தவழ்ந்து வரும்போதோ இல்லை கதவு ஜன்னல் வழியாக புகுந்து வரும்போதோ கிளிக் கிளாக் அப்படின்னு சவுண்டு கேட்குமா. அதனாலேயே இதை கிளிக் கிளாக்கர்னு கூப்பிட்டுருக்காங்க. கிளிக் கிளாக்கரை பற்றி நினச்சாலே ரொம்ப பயந்து போகிற இந்த பையன் அவன் மிடில் ஸ்கூல் அப்போது அவன் ஸ்கூலை சேர்ந்த சில பேர் இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிற அட்டம்ப்டில் போலீஸ்ட்டை மாட்டிக்கிறதையும் பார்க்குறான். தான் பார்க்காத ஒரு விஷயத்துக்காக பயத்தில் வாழ்கிற இந்த பையன் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாட்ட நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நைட் ஸ்டேக்கு போட்டான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க இல்லை நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் இந்த அர்பன் லெஜெண்ட் சின்ன பசங்க நைட் வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவங்க கலப்பின கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிக்கிறான். இந்த பையனுக்கு 14 வயசு ஆகிறப்போ இவன் கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு சேஃபாக இருந்துப்பான்னு நம்புற அவனோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவனை தனியாக விட்டுட்டு ஹனிமூனுக்கு போகிறாங்க. அப்படி விட்டுட்டு போகிற நைட் அன்னைக்கு இந்த கிளிக் கிளாக்கர் உண்மையாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சின்ன பையன் ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறான். அன்றைக்கி சன்செட் ஆனதுக்கப்புறம் இவன் வீட்டு சைடில் இருக்கிற ஒரு விண்டோவை திறந்து வச்சிடறான். அண்ட் அந்த விண்டோவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிடறான். இந்த பையன் திறந்து வச்ச ஜன்னல் வழியாக கிளிக் கிளாக்கர் வந்தால் இந்த பையன் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு சொல்லப்பட்ட கதைகளில் கிளிக் கிளாக்கர் திறந்து வைக்கிற ஜன்னல் வழியாவோ கதவு வழியாவோ மட்டும்தான் உள்ளே வருமா. ஸோ பாத்ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டா இவன் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறான். விண்டோவை திறந்துட்டு கேமராவை செட் பண்ணிவிட்டு இவன் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போது இவன் வீட்டோட சைடில் இருந்து பட்டார்னு ஒரு சவுண்ட் கேட்குது. வெளியில் எட்டி பார்த்து இன்னும் நைட் ஆகலன்னு தெரிஞ்சும் கடகடன்னு பாத்ரூமுக்கு ஓடி போய் வேகமாக கதவை சாத்திக்கிறான். வெளியில் என்ன நடக்குதுன்னு உன்னிப்பாக கவனிக்கிற இவனுக்கு யாரோ இலையில நடக்கிற சத்தம் கேட்ட உடனே இவன் நெஞ்சு வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யாரோ இவன் வீட்டு டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. பயந்துக்கிட்டே எட்டி பார்க்கும்போது அது பக்கத்து வீட்டு பையன் தெரிய வருது. அந்த பையன் உன் பேரண்ட்ஸ் நீ கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு சேஃபாக இருக்கியான்னு பார்க்க சொன்னாங்க. அண்ட் நான் அப்படி பார்க்கும்போது உன் ஜன்னல் திறந்து இருந்துச்சு, அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் ஓ அப்படியா நான் நோட்டீஸே பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக நடிச்சு அந்த பையனை அனுப்பிச்சிடுறான். அந்த பக்கத்து வீட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு இவன் டேபிளுக்கு வந்து சாப்பிட்டு முடிக்கிறான். அப்போது நைட் ஆயிடுது. உடனே இவன் பிளானை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ திருப்பி ஜன்னலை திறந்து வெளியில் யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணுறான். ஆனால் எல்லோரும் அவங்க வீட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவன் கேமராவை திருப்பி செட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூமுக்கு வீடியோ கேம் விளையாட போகிறான். வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்து 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இவன் டிவி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காமல் அவன் திருப்பி விளையாட ஆரம்பிக்கிறான். அப்போது மியூசிக் டிஸ்டார்ட் ஆகி ஹை பிச்சில் சவுண்ட்ஸ் கேட்டு இவன் ஸ்பீக்கர்ஸ் வெடிச்சிருது. பயந்து போய் இவன் கவுச்சிலேருந்து கீழே விழுவுறான். அண்ட் அப்போது ஐயோ பக்கத்து வீட்டிலேருந்து சவுண்டு கேட்டு யாராச்சும் வந்து கதவை தட்டுவாங்களோன்னு யோசிக்கிறான். ஆனால் யாரும் வரல. அப்போது இவன் தலைக்கு மேலே இருக்கிற பல்ப் பிரைட்டாக எரிஞ்சு வெடித்து அந்த ரூமே இருட்டாயிருது. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற மித்த பல்பு ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. இவன் திறந்து வச்ச ஜன்னல் பக்கத்தில் அந்த பல்பு தவிர இருட்டில் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்க அந்த பையனுக்கு ஒரு ஜிப் விண்டோவில் உரசும் போது ஏற்படுற கிளாக் சவுண்ட் கேட்குது. உடனே இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு ரெகக்னைஸ் பண்ணுற அந்த பையன் வேகமாக ஓடி போய் அவன் பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். முன்ன மாதிரியே வெளியில் என்ன சத்தம் கேட்குதுன்றதை கவனிச்சுக்கிட்டு அந்த பையன் உட்காந்துருக்கான். அண்ட் அப்போது விண்டோக்கு வெளியில் என்ன இருந்துச்சோ அது விண்டோவை தாண்டி வீட்டுக்குள்ளே விழுகிற சத்தம் கேட்குது. அண்ட் இந்த சமயத்தில் இந்த ஊரில் உள்ளவங்களாம் கிளிக் கிளாக்கரை பார்த்து ஏன் பயந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அது உண்மை. அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு பெரிய ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த கிளிக் கிளாக்கர் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இவனை நோக்கி அதோட பாடியை இழுத்துட்டு வந்ததுனால கிளிக் கிளாக்கிங் சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அப்போது இவன் பாத்ரூம் டோரில் உள்ள ஒரு கிராக் வழியாக வெளியில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறான். இவன் எட்டி பார்க்கும்போது இருட்டில் ஒரு வெள்ளை புள்ளி மட்டும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அப்போது கிளிக் கிளாக்கரோட ஜிப் இவன் பாத்ரூம் கதவை உரசுற சவுண்டு கேட்டு பதறி போய் பின்னாடி வரான். அண்ட் அதுக்கப்புறம் இவன் நேரம் அந்த கிளிக் கிளாக்கர் இவனை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத உணர்றான். கிளிக் கிளாக்கர் இவன் ஒளிஞ்சிருந்த பாத்ரூம் கதவை உடைக்க ட்ரை பண்ணும்போது கிளாக்கிங் சவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது.
அதனால் பயந்து போய் கர்டன்ஸை சாத்திட்டு பாத்டப்புக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். நைட்டு முழுக்க அந்த கிளிக் கிளாக்கர் ஊர்ந்து இவனை பிடிக்க ட்ரை பண்ணுது. தான் பண்ண தப்புக்கு ரிக்ரெட் பண்ணிட்டு இவன் பாத்டப்பில் உட்காந்துருக்கும் போது இந்த கிளாக்கிங் சவுண்ட்ஸ் நின்று ஒரு வாய்ஸ் கேட்குது. You are mine. You just don't know it yet. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளிக் கிளாக்கர் விண்டோ கிட்ட தவழ்ந்து போகிற சத்தம் கேட்குது. இருந்தாலும் அது சொன்னதை நினச்சிக்கிட்டு பயந்து டப்புக்குள்ளேயே உட்காந்துருக்கான். விடிச்சதுக்கப்புறம் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து கிளிக் கிளாக்கர் ஊர்ந்து போன இடத்துல உள்ள ரத்தத்தை கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போன டிவி, ஸ்பீக்கர்ஸ், பல்ப் இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா வரத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுன்றதுனால வேகமாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நைட் ஆகிற வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸையும் இந்த தடவை ப்ராப்பராக லாக் பண்ணிக்கிறான். அப்போ தான் அவன் செட் பண்ண கேமரா அவனுக்கு ஞாபகம் வருது. கிளிக் கிளாக்கரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பயந்து போய் அந்த டேப்பை ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறான். அண்ட் அந்த ஃபுட்டேஜில் கிளிக் கிளாக்கர் உள்ளே வந்தது மட்டும் தான் தெரியுது. வெளியில் போனதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. பதறி போய் அந்த டேப்பை இன்னொரு தடவை பார்க்குறான். அண்ட் அப்போது அவன் வீட்டு ஆட்டிக் டோர் ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது அர்பன் லெஜெண்ட் இருக்கா? இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிளாட் பாயிண்டோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.